ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள அருள்மிகு கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருப்பதி மலைக்குச் செல்லும் பக்தர்கள் அனைவரும் முதலில் தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான தலம் இது. திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலின் சிறப்புகள் இதோ. 1. ஸ்தல வரலாறு. திருமண வைபவம். புராணங்களின்படி ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்ள குபேரனிடம் கடன் வாங்கினார். அந்த பிரம்மாண்டமான திருமணத்தை முன்னின்று நடத்தியவர் அவருடைய அண்ணனான கோவிந்தராஜ சுவாமி. திருமணம் முடிந்த பிறகு தம்பதிகள் திருமலைக்குச் செல்ல கோவிந்தராஜ சுவாமி மட்டும் இங்கேயே தங்கி திருமணத்திற்கு வாங்கிய கடன்களையும் கணக்குகளையும் சரிபார்த்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். அதனால்தான் இங்கே பெருமாள் பணம் அளக்கும் மரக்காலை தலையணையாக வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார். 2. கோவிலின் சிறப்புகள். மூலவர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் கிடந்த நிலை வடக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். திருமலை தொடர்பு. திருப்பதி மலைக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது மலையிலிருந்து கீழே இறங்குபவர்கள் இந்த கோவிலில் வழிபடுவது முழுமையான பலனை தரும் என்பது நம்பிக்கை. ராமானுஜர் இந்த கோவிலின் தற்போதைய வழிபாட்டு முறைகளையும் கோவிலையும் சீரமைத்தவர் வைணவ ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் ஆவார். 3. கட்டிடக்கலை. இந்த கோவிலின் ராஜகோபுரம் மிகவும் பிரம்மாண்டமானது மற்றும் 7 நிலைகளை கொண்டது. கோபுரத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. கோவில் வளாகத்திற்குள்ளேயே பார்த்தசாரதி சுவாமி, ஆண்டாள் மற்றும் ஆழ்வார்களுக்கான தனித்தனி சன்னதிகள் உள்ளன. தரிசன விவரங்கள். விவரம். தகவல். அமைவிடம். திருப்பதி ரயில் நிலையத்திற்கு மிக அருகிலேயே உள்ளது. முக்கிய திருவிழா வைகாசி பிரம்மோற்சவம் மிகவும் பிரபலம். தரிசன நேரம் காலை 5 மணி முதல் இரவு காலை 9 மணி வரை விசேஷ காலங்களில் மாறும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம். விடப்பெரிது திருப்பதி ஏழுமலையான் கோவிலைப் போலவே இங்கும் லட்டு பிரசாதம் மிகவும் பிரபலம். ஆனால் இங்கு வழங்கப்படும் பிரசாதங்களின் சுவை தனித்துவமானது. நிச்சயமாக திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள மற்ற முக்கிய சன்னதிகள் மற்றும் அங்கு செல்வதற்கான வழிமுறைகள் பற்றி விரிவாக காண்போம். 1. கோவில் வளாகத்தில் உள்ள மற்ற சன்னதிகள். கோவிந்தராஜ சுவாமி கோவிலுக்குள் நுழையும்போது நீங்கள் பல உப சன்னதிகளை தரிசிக்கலாம். அவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனி வரலாறு உண்டு. பார்த்தசாரதி சுவாமி சன்னதி. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த கோலத்தில் இங்கு காட்சி தருகிறார். ஆண்டாள் சன்னதி. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியாருக்கு தனி சன்னதி உள்ளது. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மலைமேல் இருக்கும் சீனிவாச பெருமாளைப் போலவே இங்கும் ஒரு சன்னதி உள்ளது. ஆழ்வார்கள் சன்னதி. 12 ஆழ்வார்களுக்கும் குறிப்பாக உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் அவர்களுக்கும் இங்கு தனிச்சிறப்பான சன்னதிகள் உள்ளன. 2. தரிசன முறைகள். இந்த கோவிலில் தரிசனம் செய்ய 2 வழிகள் உள்ளன. தர்ம தரிசனம். இது இலவச தரிசனம். வரிசையில் நின்று தரிசிக்க வேண்டும். சிறப்பு தரிசனம். குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி விரைவாக தரிசனம் செய்யலாம். பொதுவாக 20 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை இருக்கும். 3. எப்படி செல்வது. லொகேஷன் மற்றும் டிராவல். திருப்பதி நகரத்தின் மையப்பகுதியிலேயே இந்த கோவில் அமைந்துள்ளதால் செல்வது மிகவும் எளிது. ரயில் மூலம் திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதி மெயின் வெளியே வந்தாலே சில நிமிட நடைதூரத்தில் கோவிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை காணலாம். பேருந்து மூலம் திருப்பதி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ அல்லது உள்ளூர் பேருந்துகள் மூலம் 5 முதல் 10 வரை நிமிடங்களில் சென்றடையலாம். விமானம் மூலம் ரேணிகுண்டா விமான நிலையத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. டாக்ஸி அல்லது பேருந்து வசதிகள் உண்டு. 4. முக்கியமான ஒரு தகவல். திருப்பதி யாத்திரையை நிறைவு செய்பவர்கள் கீழ் திருப்பதியிலுள்ள கோவிந்தராஜ சுவாமி மற்றும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஆகிய இருவரையும் தரிசித்தால்தான் யாத்திரை முழுமையடைவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். குறிப்பு. நீங்கள் தரிசனத்திற்குச் செல்லும்போது அங்கேயே கிடைக்கும் புளியோதரை பிரசாதத்தை சுவைக்க தவறாதீர்கள். அது அங்கு மிகவும் பிரபலம். திருப்பதியில் தங்குவதற்கான வசதிகள் அல்லது அருகில் உள்ள காளஹஸ்தி போன்ற பிற கோவில்களைப் பற்றி தெரிந்து கொள்ள விருப்பமா?